அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2023ஆம் ஆண்டு முடிஞ்சு 2024 புத்தாண்டு பிறக்க போகுது. அதற்கான பலனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த புத்தாண்டு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருந்தால் எவரும் எப்படி சொல்லலாம், எல்லோரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பணப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டேயும் காசு பணம் புழக்கங்கிறது அதிகமாக தான் இருக்கும். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. காலசக்கரத்தில் லாபம் தர வீடான 11வது வீடு தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். மறுபக்கம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவானும் வரப்போகிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்தால் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்குமே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சரி, இது பொதுவாக இருக்குது. இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த புத்தாண்டு பிறக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிரக நிலைகள் எங்கெங்கே யார் இருக்கா, இவங்களால் என்ன பலன் கிடைக்கும் இந்த 12 ராசிகளுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் புதன் வக்கிர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். 3ஆம் இடமான தைரியம் இளைய சகோதர ஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் நடக்க உள்ளது. 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் நடக்கிறது. 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்கார். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் சனி பகவானும் 3ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் பார்வையாக சிம்மராசியிலும் 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தின் மீதும் விழுகின்றார். மே 1ஆம் தேதிக்கு பேர் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கார். முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலனை வழங்கும் என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் நச்சுன்னு உட்காந்துட்டாரு. அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. தொழிலை பற்றி ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 10ல் சனி இருக்கத்தால் தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் எப்போ வருவார்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அவரும் வந்துடுவார். கேது உங்களோட ராசியான கன்னி ராசியில் அவரும் இருக்கார். இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய கிரக நிலையோட அமைப்பு இதுதாங்க. இந்த வருடத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தானமான உங்கள் ராசியிலேயே அவர் இருக்கிறதால ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக 100% வீடு கட்டி, அதாவது சொந்தமாக வீடு கட்டி குடிபெயரும் யோகம் வந்துவிட்டது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிடி கையளவு மண்ணாச்சும் அந்த அளவுக்கு இடம், சொந்த இடமா பூமி வாங்கும் யோகம் கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஒரு வீடு வாங்கலாம், இல்லை ஒரு இடம் வாங்கலாம், இல்லை ஒரு ஃப்ளாட்டு, ஏதோ ஒன்றுங்க கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்தவர் தான் சனி பகவான். உங்களுடைய தந்தை அவங்க நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயம் கூட பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தந்தை வழி உறவிலிருந்து உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. சரி, நம்மளால் முடியல அந்த நிலத்தை விற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட, ஆனால் அது விற்க முடியாத சூழ்நிலை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்படியே தொட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு சுயஜாதம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்தோட நீங்கள் விற்றுருந்துருக்கலாம். இன்னும் 4 மடங்கு சொத்தோடு நீங்கள் வாங்கி போட்டுருந்துருக்கலாம். இல்லை பொன் பொருள் சேர்க்கை எது வேணாலும் செஞ்சுருந்துருக்கலாம். அதே நேரத்தில் கடந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டில் பெருமளவு விரயஸ்தானத்தில் தான் ராகு பகவான் இருந்தார். 2023ஆம் ஆண்டில் நீங்கள் வரவு 5 ரூபான்னா செலவு 8 ரூபா இருக்கும். ஈக்குவலாக பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. 10 ரூபா காசு பணங்கள் தான் மிச்சமே இருந்திருக்காது. 2024ஆம் ஆண்டு தொடங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டு செலவு கூட காசு இல்லை, யாரடா காசு வாங்குறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க.
இல்லை எப்படா சம்பளம் வரும் அதை எதிர்பார்த்து தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காலம் ஓடுது. இப்போ பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார்? தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ ரிஷபராசி அன்பர்கள், இப்போ நீங்கள் சொந்த தொழில் தொடங்கலான்னு யோசனை பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. யோசனையாச்சும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணலாம். 100% உங்களுக்கு வெற்றி தரும். சனி பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அவரே அந்த இடத்துக்கு வலுவாக இருக்கார். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் தொடங்கலாம். அந்த தொழிலில் உங்களுக்கு நேர்மையும் நீதியும் இருக்கணும். அப்போ தான் உண்மையாக இருந்தீங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்டத்துக்கு புறம்பான சட்டவிரோத செயல்களை நீங்கள் செய்யவே கூடாது. இன்னொருத்தனை அடித்து பிடுங்கணும், அவனை ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்காதீங்க. நீங்களாக உழைச்சிங்கன்னா, ₹1 உழைச்சிங்கன்னா ₹2 லாபம் தர அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு பக்கம் பலமாக இருப்பார். இப்படின்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வருடத்தின் முடிவில் நீங்கள் தான் கோடீஸ்வரன். அப்படி உங்களை உச்சத்தில் கொண்டு உட்கார வைப்பார் சனி பகவான். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அப்படியேப்பட்ட யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு சனி பகவான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துல நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி என்ன பண்ணுற அப்படி என்ன வேலை செய்கிற அப்படின்னு எரிச்சலாக எரிஞ்சு விழுந்திருப்பாங்க. ஆனால் இனிமேலுக்கு வாங்க நண்பரே அப்படிங்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிடுவீங்க. ஆனால் இனிமேலுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி உழைச்சதற்கான பலன் இப்போ அடைய போகிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் இப்போ கொடுப்பாரு சனி பகவான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கினீங்க மிச்சப்படுத்த முடியலன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ 10,000 வாங்கினாலும் அதில் 4,000 மிச்சம் பண்ணலாம். 6,000 வீட்டு செலவு போனாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும். பிற்கால சேமிப்புக்காக நீங்கள் சேர்த்து வைக்குவீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் மிகவும் சரியாக பயன்படுத்திக்கணும். ராகு விரயஸ்தானத்தில் இருந்துட்டு இப்போ லாபஸ்தானத்துக்கு வராரு. போன வருடம் பூரா ராகு விரயஸ்தானத்துலேருந்து ஏகப்பட்ட விரயங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பார். குரு பகவானும் சொல்ல வேண்டியதில்லை, அவரும் விரயத்திலே இருக்கார். ராகு லாபத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார்? இனிமேல் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் பார்க்கறவங்கள தடுக்கி விழுந்தால் கூட உங்களுக்கு காசு பணம் சேர்றவுடைய அமைப்பு இருக்குது. அப்போ என்னன்னா குருட்டு அதிர்ஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குருட்டு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்படி செஞ்சாலும் இந்த தொழில் வளர்ச்சியில் எப்படி பார்த்துட்டாலும் பணம் கண்டிப்பாக வரும். இதில் சனி பகவான் இன்னொரு வேலையும் பார்ப்பார். சட்டவிரோத செயல்களுக்கு அவரே வழி அனுப்பிவிடுவார். அப்பா நீ போ, அவன் நல்லவனா கெட்டவனா பாரு அப்படின்னு. அப்போ நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்து சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடாது. அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னா சனி பகவான். அவர் எல்லா விளையாட்டும் செய்வார். அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ₹5 கொடுத்தாலும் நீங்கள் உழைச்சி சம்பாதிங்க. அதுதான் 10 மடங்காக உங்களுக்கு பெருகும். அப்படியேப்பட்ட மனநிலையோடு தான் நீங்கள் உழைக்கணும். அதுதான் உங்களுக்கு வெற்றியே தரும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு 2024ஆம் ஆண்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் விரயஸ்தானத்திலேயே இருக்கார். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி குரு பகவானே உங்களோட ராசிக்கு வராரு. அப்போ விரயத்தில் இருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அவர் என்ன பண்ணுவார், உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா உங்கள் இடத்துல இருக்கார், அதனால் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்குவார். உங்கள் ராசிக்கு 8க்கு அதிபதி தான் 12லேயும் இருக்கார். அது ஒரு விபரீத ராஜயோகம் தான் உங்களுக்கு. இதற்கான எல்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம், நகை வாங்கலாம், பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் வாங்கி போடலாம். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், காரு, வண்டி, இது மாதிரி ஏகப்பட்டதை நீங்கள் வாங்கி போடலாம். அந்த அளவுக்கு பணமும் குவியும். எதுக்கு சொல்கிறேன்னா, விரயத்தில் குரு இருக்காருன்னா எது வேணாலும் பண்ணலாம். அதை நல்ல விரய செலவாக நீங்கள் ஆக்கிக்கணும். கடன்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு இது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்கணும். மண், மனை, வீடு, கார், இது மாதிரி எது உங்களுக்கு தேவைப்படுதோ வாங்கி வச்சுக்கணும். தண்டமாக செலவு போகிறத உருப்படியாக ஒரு செலவாக்கி வச்சுக்கணும். அதற்கான பலன் கடனே இருந்தாலும் சனி பகவான் இருக்கார், அவர் அடைக்கிறதுக்கு பின்னாடியே வருவார். அந்த அளவுக்கு பணம், தொழில் இதில் வரும். தொழில் நல்லா இருந்தால் பணம் வரும். விரயத்தில் இருக்கிற குரு பகவானை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. ஏப்ரல் 21 உங்களோட ராசிக்கு
நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, கண்டபடி சிந்திச்சிருப்பீங்க, ஒரு முடிவும் வராது. ஆனால் இனிமேலுக்கு யோசிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். சனி தொழில் வராரு பார்த்தீங்களா, லாபத்திலே கூடவே ராகுவும் வராரு, 5ல் கேது இருக்காரு. எல்லாத்தையும் யோசித்து உங்களுக்கு ஒரு யோசனையை குரு பகவான் கொடுப்பாரு. நீங்கள் இந்த 2023 ஒரு தொழில் செஞ்சுருப்பீங்க, ஏதோ வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த தொழில் பற்றி இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற யோசனையை அங்கே செஞ்ச தப்பை இங்கே தான் சரி செய்ய போகிறீங்க. சரியான பாதையை அடையாளப்படுத்தி உங்கள்கிட்ட காட்ட போகிறாரு சனி பகவான். அந்த பாதையை விடாமல் அதே நேர்கோட்டை பிடிச்சி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது வெற்றி பாதை. அந்த மைல்கல்லை நீங்கள் அடைய போகிறீங்க, அந்த கோட்டையை பிடிக்க போகிறீங்க. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகள்னு பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உச்சபட்ச கல்வியை அடைய போகிறாங்க. குழந்தைகளை பற்றினா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கல்வி மிகவும் சிறப்பாக இருக்குது. உங்களோட குழந்தைகளால் பெருமை சேர்க்கும் விதத்தில் தான் அவங்க நடந்துப்பாங்க. ஸ்கூலில் விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இது மாதிரி எதுலையாக இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட் இடத்துல இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பெருமையை சேர்ப்பாங்க. இன்னார் பொண்ணு, இன்னார் பையன் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு பெருமையாக இருக்கும். ரிஷபராசி மாணவர்களும் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் எங்கே இருக்கார், குரு வீட்டில் இருக்கார். அவரும் குரு மாதிரி தான் செயல்படுவார். 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார்னா தானக்காரகன், புத்திக்காரகன், புதனோட வீட்டில் அவரும் இருக்கார். புத்தியும் நானும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும், இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசித்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக நடக்கும். பிசுறு இல்லாமல் செஞ்சு முடிச்சுருவீங்க. உங்கள்கிட்ட மற்றவங்க எல்லாம் யோசனை கேட்பாங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க, அண்ணன் தம்பிகள் உங்களுடைய யோசனை கேட்டு தான் அவங்களும் செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மை இருக்கும். உங்கள் சொந்த பந்தத்தில் நடத்திட்டுனா அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், ஒரு ஃபங்க்ஷன்னா நீங்கள் தான் முன்னின்று நடத்துகிற அளவுக்கு இருப்பீங்க. அவன்கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சோம்னா நியாயமாக நடந்துப்பான், நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அப்போ என்ன காரணம்னா 10 பேர் இருக்கிற இடத்துல யாருப்பா, இவங்களா, இவங்க தான் நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட யோகமான அமைப்பை இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போதுங்க. அதோடு பார்த்திங்கன்னா சொந்த வீடு, திருமண தடை, பொன் போல் சேர்க்கை, இது எல்லாத்தையும் இந்த 2024ஆம் ஆண்டு கொடுத்துருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு நேராக பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு பாருங்கள், எல்லாம் சிறப்பாக நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.